இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணிகள் மோதும் கால்பந்து போட்டி இன்று இரவு 7 மணிக்கு சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற உள்ள நிலையில் இந்த போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மைதானம் முன்பு குவிந்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்து. இன்று தற்போது சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான கால்பந்தாட்டம் போட்டி குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த போட்டியில் நட்சத்திர வீரர்கள் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கால்பந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய லெஜெண்ட்ஸ், அதாவது கால்பந்து கிரிக்கெட், அதாவது கால்பந்து போட்டி என்பது நேரு விளையாட்டு அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. குறிப்பாக ஓய்வு பெற்ற வீரர்களுக்கான இந்த லெஜெண்ட்ஸ் அந்த கால்பந்து போட்டி என்பது இன்னும் சற்று நேரத்தில் நேரு விளையாட்டு அரங்கில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது நேரு விளையாட்டு அரங்கம் மைதானம் முன்பு தற்பொழுது ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஓய்வு பெற்ற கால்பந்து வீரர்களுக்கான இந்த லெஜெண்ட்ஸ் கால்பந்து போட்டி என்பது இன்று இரவு 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டிக்கு பிட்புல் பிளாஸ் அகாடமி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரேசில் லெஜெண்ட்ஸ் கால்பந்து அணியில் 2002ஆம் ஆண்டு பிபா உலகக்கோப்பை தொடரை வென்ற ரொனால்டினோ, ரிவால்டோ, சில்வா, எட்மில்சன், கிளாபர்சன், எல்வில்டன், கோம்ஸ் உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் இந்த அணியில இடம்பெற்றிருக்காங்க. அதே போல இந்தியா ஆல் ஸ்டார் அணி முன்னாள் பயிற்சியாளர் பிரசாந்தா பானர்ஜி தலைமையில் களமிறங்குகிறது. இந்த அணியில் முகமது ஹுசைன், அதே போல டிகோன்கா, சையத் ரஹீம், சுபாசி சௌத்ரி, முகர்ஜி, அதே போல சண்முகம் வெங்கடேஷ், அர்னாப் மண்டல் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் ஏற்கனவே கால்பந்து நட்சத்திரங்களாக திகழ்ந்தவர்கள் தற்பொழுது இன்று நடைபெறக்கூடிய இந்த போட்டியில களமிறங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த இந்த மைதானம் முன்பு ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். வழக்கமாக வரக்கூடிய ரசிகர்களை விட இந்த முறை இந்த கால்பந்து மைதானம் முன்பு ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்காங்க. தற்பொழுது ரசிகர்கள் நம்மிடம் இருக்கிறாங்க. அவர்களிடம் ஒரு சில கேள்வி முன்வைக்கலாம். தம்பி வணக்கம். இப்ப இந்த கால்பந்து போட்டியை பார்க்கறதுக்காக நேரடியாக வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது? யாரை நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஐபிஎல் மேட்ச்லாம் போயிருக்கேன், நல்லா இருக்கும். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பார்க்க ஸ்டேடியம்லாம் நல்லா தான் இருக்கு. பெயிண்ட் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், ஆனா அதை தவிர எதுவும் குறை இல்லை. நான் இப்போ பிரேசில் ஃபேன் தான், ஆனா இந்தியா ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே. இந்த கால்பந்து கிரிக்கெட் போட்டிக்கு மத்தியில இந்த கால்பந்து லெஜெண்ட்ஸ் கால்பந்து போட்டி என்பது நம்ம சென்னையில நடக்குது. அது நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்குது. இந்த போட்டியை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்த்துல தெரியுது, ஒரு பக்கம் இந்தியாவை ரசிக்கவும் இன்னொரு பக்கம் பிரேசில் ரசிக்கவும் இருக்கிறீங்க. எப்படி இருக்க போகுது மேட்ச்? யார் சப்போர்ட் பண்ண போறீங்க? மேட்ச் கண்டிப்பா இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ண போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பிரேசில் வந்து இந்தியாவில் விளையாட போறாங்க, அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆல் லெஜெண்ட்ஸ், அதனால இந்தியாவுக்கு வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த போட்டி நடக்கக்கூடிய இந்த மைதானம் முன்பு ரசிகர்கள் ஏராளமான குவிந்திருக்காங்க. எப்படி இருக்கு தருணம்? உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? ஏன்னா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நீங்க இருக்கும், அதாவது முன்கூட்டியே விளையாடிய பிளேயர்கள் தான் இப்ப விளையாட போறாங்க. அவங்களோட ஆட்டத்தை ஏற்கனவே பாத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க போறேன். முன்னாடி டிவில லைக் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் பார்த்திருக்கேன். அதனால நேர பார்க்கும்போது அந்த ஃபீல், அந்த கிரவுட், அந்த நாய்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்க போகுது. நிச்சயமாக. அதாவது கால்பந்து போட்டிக்கு என்றாலே ரசிகர்கள் என்பது சென்னையில அதிக அளவில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த நேரு விளையாட்டு அரங்க மைதானம் முன்பு ரசிகர்கள் குவிந்திருக்கிறதுக்கு அதுக்கே ஒரு சாட்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களும் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த லெஜெண்ட்ஸ் கால்பந்து போட்டியை பார்ப்பதற்காக தயாராயிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி என்பது நடைபெறக்கூடிய நிலையில இந்த பகுதி முழுவதுமே ரசிகர்களுடைய தலையாக தான் காண முடிகிறது. குறிப்பாக ஐஎஸ்எல் கால்பந்துக்கு குறைந்த அளவிலே இந்த ரசிகர்களுடைய வருகை என்பது இருந்தது. இதனால் தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே கால்பந்து தொடர் என்பது மிகவும், அதாவது சற்று கால்பந்து ரசிகர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவாக இருப்பதால் கால்பந்து வளர்ச்சிக்கு சற்று குறைவாக இருப்பதன் காரணமாக இருந்த நிலையில் தற்பொழுது இந்த லெஜெண்ட்ஸ் போட்டி என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்பது பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் அதிக அளவில் ரசிகர்கள் குவிந்ததன் காரணமாக காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும், அதே போல ரசிகர்களிடையே எந்த ஒரு தள்ளுமுள்ளும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ச்சியாக தடுப்பு வழிகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போல இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் ஒரு சில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மெட்ரோவை பொறுத்தவரைக்குமே இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிக அளவில் இந்த ரசிகர்கள் குவிந்திருக்காங்க. இந்த போட்டியை காண்பதற்காக ஒட்டுமொத்த ரசிகர்களும் இந்த மைதானம் முன்பு திரண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கிறது.
சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கப்பட இருக்கக்கூடிய இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டி குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி முத்து.